இனிய அன்பான பண்பான ஆசான்களை கொண்டு மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நமது பராசர ஜோதிட மணிமன்றத்திற்கு மதிய வணக்கங்கள். அடியவன் திருச்செங்கோடு சுபசக்தி லட்சுமணன் பேசுகின்றேன். இன்றைய ஒரு தலைப்பையும் கொடுத்து அந்த தலைப்பை சார்ந்து ஒரு நல்ல ஒரு முதல் பதிவாக கொடுத்த சந்திரன் ஐயா அவர்களுக்கு வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஒரு தலைப்பு 12 ராசிகளில் ஆண் பெண் ராசிகள், ஆணுக்கு 6 ராசி பெண்ணுக்கு 6 ராசி அமைந்த உண்மை நிலை எது அப்படிங்கிறதா கேள்வியினுடைய தாத்பரியம். அதை பற்றி ஐயா சந்திரன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். அதே போல் மடத்துக்குளம் ஐயா அவர்களும் அதை சார்ந்து மிக அற்புதமான ஒரு பதிவை தந்துள்ளார்கள். இந்த பதிவினுடைய அடிப்படையில் பார்க்கிற போது 12 ராசிகள் எப்படி அமைந்ததுன்னு சொன்னோம்னா, இந்த 12 ராசிகளில் இப்போ ஆண் பெண் எப்படிங்கிறது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னா, ஆண் ராசி அப்படிங்கிறது கிழக்கு ராசிகளாகிய மேஷம், சிம்மம், தனுசு. அதே போல் மேற்கு ராசியாகிய மிதுனம், துலாம், கும்பம். இப்போது இது ஆண் ராசிகள். கிழக்கு ராசியிலே 3 ராசி ஆண் ராசி, மேற்கு திசையை குறிக்கக்கூடிய 3 ராசிகள் ஆண் ராசி. அதே போல் வடக்கும் தெற்குமாகிய வடக்கு ராசியாகிய கடகம், விருச்சிகம், மீனம், இது பெண் ராசி. அதே போல் தெற்கு பாகத்தை குறிக்கக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 3ம் பெண் ராசியாக அமைக்கப்பட்டுள்ளது. வாஸ்து சாஸ்திரத்திலே கிழக்கும் மேற்கும் ஆண்களை குறிக்கும். படிப்படியாக, அதாவது இளையவர்கள் கிழக்கிலும், அதை தொடர்ந்து படிப்படியாக மேற்கு செல்ல செல்ல ஆற்றலுடைய இளைஞர்களிலே இருந்து, சிறுவர்களிலே இருந்து படிப்படியாக பக்குவப்பட்ட மாமனிதர்கள் வரை, ஆன்றோர்கள் வரை, சான்றோர்கள் வரை, பெரியவர்களாக வயசிலும் அறிவிலும் முதிர்ச்சியுடைய பெரியவர்களாக மேற்கு திசை குறிக்கப்படுகிறது. அதனால் கிழக்கிலே இருந்து மேற்கிலே படிப்படியான பெரியவர்கள், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உள்ள ஆண்களை குறிக்கும் ராசி, குறிக்கும் நிலை வாஸ்துவிலே சொல்லப்பட்டுள்ள நிலை. அடுத்து வடக்கும் தெற்குமான ஒரு நிலை. வடக்கிலே சிறுமிகள் முதல் குமரிகள் முதல் குமரிகள் முதல் கன்னிப்பெண் தாயாகி இல்லறத்தை இயக்கும் பெண்ணாக, அம்மையாராக, ராணி போன்று இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு அமைப்பு, படிப்படியாக வளரக்கூடிய ஒரு அமைப்பிலே பெண்ணை தெற்கு பாகத்திலே வைத்துள்ளார்கள். வடக்கிலிருந்து தெற்கு பாகமாக படிப்படியாக சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை பெண்களை குறிக்க வைத்துள்ளது. இது வாஸ்து சாஸ்திரம். அதே அடிப்படையில் தான் ராசி மண்டலத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிழக்கு ராசிகளாகிய இந்த மேஷம், சிம்மம், தனுசு ஆணுக்கும், இது மிதுனம், துலாம், கும்பம் ஆணுக்கும், மேற்கு திசையாகிய ராசிகள் ஆணுக்கும், வடக்கு திசையாகிய கடகம், விருச்சிகம், மீனம் பெண்ணுக்கும், தெற்கு திசையாகிய ரிஷபம், கன்னி, மகரம் பெண்ணுக்குமாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பு. எப்போவுமே பாருங்கள், வாஸ்து சாஸ்திரமாகட்டும், ஜோதிட சாஸ்திரமாகட்டும், கைரேகை சாஸ்திரமாகட்டும், நியூமார்லஜி ஆகட்டும், எல்லாம் ஒரே கூரையின் கீழ் இருந்து புறப்பட்டவைகள் என்று சொல்லலாம். இப்பொழுது பல்வேறாக பிரித்து பார்த்து கொண்டிருந்தாலும் இவைகள் ஆதியிலே எல்லாம் ஒரே கூரையின் கீழ்தான் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா, நாம் வடக்கு பகுதி ஈசானிய பகுதி உயிரால் நிரப்பப்படக்கூடிய, விளைச்சலை தரக்கூடிய, பயிர் முறைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஈசானிய பகுதி வடக்கும் கிழக்கும்
சேர்ந்த ஒரு பகுதி. ஒரு குழந்தை ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை நல்லபடியாக குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஈசானியம் பழுதுபடாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வீட்டிலே குழந்தைகள் பிறந்து ஆரோக்கியமாக இருப்பார்கள். அதே போல் தெற்கு பாகத்திலே ஏதாவது பள்ளம் இருந்து அந்த மாதிரி தெற்கு பாகத்திலே பள்ளம் இருந்து அல்லது வீட்டுக்கு தென்புறத்திலே பெரிய குட்டை நீர் நிலைகள் இருந்தால் அங்கே பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். அதேபோல் வடக்கிலே மேடான பகுதி இருக்கிற போது அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு பிரச்சனைகளை தரும். அதேபோல் கிழக்கிலே குறைபாடுகள் வாஸ்து குறைபாடு உள்ள ஆண்களுக்கு சிறியவர்களுக்கு பிரச்சனைகளை தரும். அதே மேற்கு பாகத்திலே பள்ளம் உள்ள செப்டி டேங்க் உள்ள இந்த மாதிரி மனைகளே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடியவர்களுக்கு ஆண் மூத்தவர்களுக்கு பிரச்சனைகளை தரும். இது வாஸ்து சாஸ்திர நிலை. இதே நிலைதான் இப்போ இங்கே பார்க்குற போது பார்த்தீங்கன்னா, இப்போ நீர்த்தன்மைகள் வடக்காகவும் நிலத்தத்துவம் தெற்காகவும் அக்னி தத்துவம் இந்திரனுடைய அடிப்படையில் உள்ள அக்னி தத்துவம் கிழக்காகும். வர்ண திசை என்று சொல்லக்கூடியது வாயு மூலை என்று சொல்லக்கூடிய அமைப்புடைய இது மேற்கு திசையை குறிக்கும். இதை இங்கே வாஸ்து சாஸ்திரத்துலேயும் அதுபோல தான் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே கான்செப்ட் தான். கிழக்குக்கு அக்னி தத்துவம், மேற்குக்கு வாயு தத்துவம், வடக்குக்கு நீர் தத்துவம், தெற்குக்கு மண் தத்துவமான நில தத்துவங்கள். இவைகள் அந்த 3 ராசிகளுக்கும் மொத்தம் 12 ராசிகளுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டு உள்ளது. இவற்றிலே இதுதான் கான்செப்ட். இதனுடைய கான்செப்ட், இதுதான் தன்மை. இது மேலே ஒற்றை ராசிகள் வீரியமிக்கவைகள். எப்போவுமே வீரியமிக்கவைகள். வீரியமிக்கவைகள் என்று சொன்னால் படபடபடபடவென்று சடசடவென்று ஓடி, அதாவது அலைபாய்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு தன்மை உடையது, அலை இயக்கத்தை உற்பத்தி கொண்டிருக்கிறது, ஆக்கர்ஷண சக்தி உடையது, ஆக்ரோஷம் உடையது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. சாராவளியிலே சொல்லப்பட்டுள்ளது ஆக்ரோஷமுடையது, ஒரு நிலை இல்லாதது. அதில் ஒரு நிலை இல்லாததில் அக்னி எல்லா சக்தியுமே ஆக்கிரமிக்கும், எல்லா இடத்தையுமே ஆக்கிரமித்து எரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே காற்று எல்லா இடத்தையும் நிறைத்து நிற்கக்கூடிய ஆக்கிரமிப்பு குணமுடைய தன்மை உடையது, கர்ச்சனை தன்மை, கர்ச்சிக்கும் தன்மை உடையது. இதுதான் இந்த நிலத்தத்துவம், இந்த நீர் தத்துவம், அக்னி தத்துவ காற்று தத்துவத்திற்கு உண்டான ஆண்களுடைய குணமாக இருக்கப்படுகிறது. கபலீகரம் செய்யக்கூடியது. காற்றும் சரி அக்னியும் சரி ஒரு கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு தன்மையுடையது. எங்கே ஒரு ஆளுமை இருக்கிறதோ அந்த ஆளுமை திறனை நிரூபிக்கக்கூடிய ராசிகள் இந்த 6 ராசிகள், ஆண் ராசிகள். அடுத்து நிலத்தத்துவமுடைய இதுவும் நீர் தத்துவமுடையதும் சரிங்களா. பெண் ராசியினுடைய தன்மை தேங்குதல் அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் தான். தேங்குதல் என்றால் குவிக்கப்படுவது, தேங்குதல் அப்படிங்கிற சொல்லுவது. அங்கே அலைபாய்வது, இங்கே தேங்குவது அப்படிங்கிறது அந்த தத்துவம். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தண்ணி தேங்கும். எங்கே விட்டாலும் ஒரு சிரத்திலிருந்து வந்தாலும் அது ஒரு இடத்துல தேங்கி நிற்கும், கடலுக்கு போய் சேரும். அதே போல் மண்ணாக இருந்தாலும் சரி மலையாக இருந்தாலும் சரி, அது மண் ஒரு பக்கம் ஒரு குவிக்கப்படும், தேகப்படும். மேலே எறியப்பட்டக்கள் கீழே விழுந்து தேங்கி நிற்கும். இதுதான் நிலத்தத்துவத்தினுடைய தன்மை. பெண்கள் எப்போவுமே தேங்கும் நிலையில், அதாவது நீர் தத்துவத்தில் சாராவளியில் சொல்லப்பட்டுள்ள நீர் தத்துவத்தினுடைய பலன் என்னென்னா அன்பு செலுத்துதல், பாசம் செலுத்துதல். இதெல்லாம் தேங்கக்கூடிய ஒரு தன்மை. அன்பு, பாசம், மென்மை இவையெல்லாம் ஒரு தேங்கும் நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த நீருக்கு சொல்லப்பட்டுள்ளது பொறுமை, இனிமை, சந்தோஷம், குளிர்ச்சி, அன்பு, பாசம், பற்று இவைகளெல்லாம் இந்த நீர் தத்துவத்திற்கு சொல்லப்பட்டுள்ள ஒரு அமைப்பு. இதனுடைய அடிப்படையும் கூட நமக்கு இதனால்தான் நீர் தத்துவத்தை பெண்களாக பாவிக்கப்படுகிறது. தேங்கி தாங்கும் திறனுடையது. அந்த தாங்கு திறனுக்குடைய பெண்ணுக்காக இருப்பதால் தான் பெண் ராசிக்கு நீருக்கும் நிலத்துக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். நிலம் என்பது பொறுமையின் சின்னம். அதை நாம் பூமாதேவி என்று சொல்கின்றோம். இந்த பூமாதேவியிலே
நாம் என்னதான் வந்து அவளை பூமாதேவியை தோண்டுகிறோம், பிரட்டுகிறோம், மண் எடுத்து போடுறோம், கட்டடம் கட்டுறோம், இடிக்கிறோம். இது எத்தனையோ விஷயங்கள் நம்ம அதை செஞ்சாலும் பொறுமையாக இருக்கிறா. கடைசீட்டில் அந்த பூமாதேவியின் மடியிலேயே நம்மளை உறங்கவும் வைத்து கொள்கிறாள். இதுதான் வந்து பூமாதேவியினுடைய தாத்பரியம் நிலதத்துவமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆகையினால இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை தன்மை தான் வந்து இந்த 12 ராசிகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளதனுடைய தாத்பரியம் ஆகும். அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நேசிக்கும் திறனும் தாங்கு திறனும் உடையது பெண் ராசிகள். அது தேங்குதலுடைய தன்மையாக நீருக்கும் நிலத்துக்கும் கொடுக்கப்பட்டது. ஆக்கிரமிப்பு குணமுடையது ஆண் ராசி. ஆகர்ஷணமுடையது, அகங்காரமுடையது, தான் என்ற குணமுடையது. அது அக்னியும் காற்றுமே செல்லக்கூடியது. சட 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 சடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு காகிதம் ஒரு சின்ன காற்று இருந்தால் கூட பாருங்கள், ஒரு பேப்பர் சட சட சடன்னு அடிக்க தான் இருக்கிற இடத்த வந்து நிலை கொள்ளாமல் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியது இந்த அக்னியும் காற்றும் ஆகும். ஆகையினால் இந்த எதிர் குணங்கள், இந்த ரெண்டுமே எதிர் குணங்களுடையது. இதுதான் வந்து இந்த ரெண்டும் வந்து இந்த 4 குணங்களும், அதாவது 4 குணங்களும் நீர், நிலம், காற்று, அக்னி, இந்த 4 பிரபஞ்ச சக்தியும் இணைந்து ஆகாயத்தில் எந்தெந்த இயல்பு, அதற்கு ஒவ்வொருக்கு உண்டான இயல்புக்கு ஏற்ப ஏந்து பல்வேறு உயிர் சக்தியை உருவாக்கி பல்வேறு செயல்பாடுகளை நிகழ்த்தி கொண்டிருப்பது தான். அதைத்தான் நாம் வந்து இந்த உலக இயக்கம், பிரபஞ்ச இயக்கம் என்று சொல்கிறோம். அதை தான் கர்மாவாக சொல்கின்றோம். மேலும் தர்மா தர்மம் என்கிறது 1, 5, 9. இது வந்து அக்னி தத்துவத்துக்கு சொல்லியிருக்கிறோம். அக்னி தத்துவத்துக்கு அக்னி என்றாலே அக்னியை சாந்தப்படுத்துது. அதாவது இங்கே ஏன் தர்மம் அக்னி தத்துவத்தில் போதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், யாருக்கு எது தேவைப்படுமோ அதைத்தான் வந்து சொல்லப்பட்டுள்ளது. ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய, ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய அக்னியை ஆக்கபூர்வமுடையதாக அழிக்கக்கூடிய சக்தியுடைய தன்மையுடைய நெருப்பை ஆக்கபூர்வ சக்தியாக மாற்றும் தன்மையுடையது தான் தர்ம நியதி. அதனால தான் தர்மஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் காற்றும் வந்து போக சக்தின்னு சொல்கிறோம். அதாவது காற்று வந்து மேவுதல் அப்படிங்கிற போது காற்று வீசி என்ன பண்ணும்? தென்றலாக இருக்கும் வரை தான் அந்த தென்றலினுடைய மனத்தை, தென்றலினுடைய தன்மையை நாம் ரசிக்கும் வரை தான், குளிர்ச்சியை ரசிக்கும் வரை தான் அந்த காற்றினுடைய இனிமை நமக்கு தெரியும். அதுபோல் காற்றானது உயிர் சக்தியாக நம் உள்ளே இயங்கி கொண்டிருக்க வரை தான் நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள போகத்தை அனுபவிக்க முடியும். அதனால தான் போகஸ்தானம் என்று சொல்லப்பட்டுள்ளது. போகம் என்றால் ஒரு உடைமை என்று பொருள். அந்த உடைமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. போகசக்தி என்று சொன்னால் நம்ம உடைமை, நம்மளுடைய இருப்பு நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை சொல்லுவது போகசக்தி. அந்த போகம்தான், அந்த போகத்தை உறுதி செய்வது காற்று ராசிகள். காற்றானது பிராண வாயுவாக நம்முள்ளே இயங்கி கொண்டு இருக்கிற அந்த உயிர் சக்தியாக இயங்கவில்லை என்று சொன்னால் அந்த போகத்தை நாம் அனுபவிக்க முடியாது. அதுதான் வந்து போகஸ்தானமாக நிர்ணயித்து மிதுனம், துலாம், கும்பத்திற்கு சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக நீர் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மோட்ச சக்தியாக சொல்லிவிட்டுரும். மோட்ச சக்தி அப்படின்னு சொன்னோம்னா என்ன அப்படின்னா, நீர். கடைசீட்டில் என்னதான் நம்ம எந்த ஒரு விதமான செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் ஏதாவது ஒரு கையிலே ஒரு அழுக்காகி விட்டால் கழுவி சுத்தப்படுத்துவது இது நீர் தான். ஆகையினால் நாம் நம்மை புனிதனாக்குவதும் புனிதத்தன்மை உடையதாக்குவதும் அந்த நீர் ராசி. அது பெண்ணுக்கு கொடுத்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அந்த நீர் தத்துவத்திற்கு உண்டு. அதாவது என்ன ஒரு நிலையாக இருந்தாலும் கங்கா வந்து எத்தனையோ பாவிகளை ரட்சிக்க, பாவிகளினுடைய பாவங்களை கழுவி புண்ணியப்படுத்தும் கங்கை எப்பொழுதுமே அழுக்குப்பட்டது கிடையாது, தூய்மை இழந்தது கிடையாது. அதுதான் வந்து பெண்களுடைய
தன்மையாக இங்கே நீர் ராசிக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக நிலம் என்பது நாம் முதலே சொன்னது போல நிலம்தான் நம்மை ஏந்தி நம்மை வாழ வைத்து நம்மளை உயர்த்தி நம்மளை அவள் மடியிலேயே வைத்து கொஞ்சி விளையாடி கொண்டு இருக்கின்ற அந்த பூமாதேவி தான் பெண்களுடைய அமைப்பாக இருந்து பாவிக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஆகையினாலே அனைத்தும் அன்றைய காலகட்டம் தொட்டு சாஸ்திரத்திலே சான்றோர்கள் அமைத்த விதம் என்றென்றும் போற்றக்கூடியது, என்றென்றும் வியப்பு சொல்லக்கூடியது, என்றென்றும் புகழக்கூடியது. ஒரு சதவீதம் கூட அதில் குறைபாடு காணவே முடியாது. காணும் சக்தி நமக்கு இல்லை, அவ்வளோதான். இந்த உலக பிரபஞ்ச இயக்கத்தில் சோதர சாஸ்திரத்தை இணைத்த ஒரு மாபெரும் சக்தி அது வழி வழியாக வந்ததோ இல்லை ஒருவரால் உருவாக்கப்பட்டதோ அல்ல. இது காலங்காலமாக கடந்து நிற்கக்கூடிய ஒரு சக்தியானது மிக போற்றுதலுக்குரிய சக்தி. அப்பேற்பட்ட சக்தியினுடைய நிலைப்பாட்டை இன்று நினைந்து சிந்திக்க வைத்த நமது பரமத்தி வேலூரார் சந்திரன் ஐயாவிற்கு மீண்டும் நன்றியை கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா அனைவருக்கும்.